பெங்களூரில் எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் ஆகஸ்ட் 2, 3. நேரம் காலை 9 மணி. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ். ஆவியானவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உன்னை தடுக்கிற, உன் முன்னேற்றத்தை தடுக்கிற, உன்னை ஒடுக்குகிற அவன் இல்லாமலே போவார். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். உங்களையும் நிரப்ப விரும்புகிறார். அது யாரா இருந்தாலும், எந்த வயதை சேர்ந்தவங்களா இருந்தாலும், சின்ன பிள்ளையா இருந்தாலும், பெரிய முதிர்ந்த வயதுள்ளவர்களா இருந்தாலும், ஆண்டவர் தம்முடைய ஆவியை உங்களுக்கு தர விரும்புகிறார். அல்லேலூயா. இடம் ஈட்டன் நினைவு ஆலயம், ஜெயநகர், பெங்களூர். தேவ பிள்ளைகளே, இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கைதட்டி பாடுவோம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்தி கூறிடுவோம். ஒன்று கூடுவோம், சேர்ந்து பாடுவோம், மகிமைப்படுத்திடுவோம். கைதட்டி பாடுவோம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்தி கூறிடுவோம். ஒன்று கூடுவோம், சேர்ந்து பாடுவோம், மகிமைப்படுத்திடுவோம். இஸ்ரவேலின் தூதியில் வாசம் பண்ணுவார், உன்னுடைய தூதியில் வந்து விடுவார். இஸ்ரவேலின் தூதியில் வாசம் பண்ணுவார், உன்னுடைய தூதியில் வந்து விடுவார். துதித்திடும் தூதியில் மகிழ்ந்திடுவார், வெற்றி மேல் வெற்றியை தந்திடுவார். துதித்திடும் தூதியில் மகிழ்ந்திடுவார், வெற்றி மேல் வெற்றியை தந்திடுவார். கைதட்டி பாடுவோம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்தி கூறிடுவோம். ஒன்று கூடுவோம், சேர்ந்து பாடுவோம், மகிமைப்படுத்திடுவோம்.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்தாலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் தெசலோனியருக்கு எழுதும் பொழுது இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். உங்கள் இருதயங்களை நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேற்றுவாராக. எது நிமித்தமாக? நல் வசனத்தினாலும் அவர் நற்கிரியைகளினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். தெசலோனிக்கேயருக்கு எழுதின அந்த நிருபத்தில் அவர் சொல்லுகிற பொழுது நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பிதாவாகிய தேவன், நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் தருகிற பிதாவாகிய தேவன் நம்மை அவர் தேற்றுவார் என்று அவர் எழுதுகிறார். நம்மை தேற்றி நல்ல வசனத்தினாலும் நற்கிரியைகளினாலும் உங்களை அவர் ஸ்திரப்படுத்துவாராக என்று அவர் எழுதுகிறார். நல்ல தேவனுடைய வசனத்தினால் நாம் திடப்படுவது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. நம்முடைய சரீரம் திடப்படுவதற்கு நாம் எத்தனையோ நல்ல ஆகாரங்களை, நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்துமாவில் நாம் திடப்படுவதற்கு தேவனுடைய நல்ல வசனங்கள் தான் நம்மை திடப்படுத்துகிறதாக இருக்கிறது. அவர் நம்மை தேற்றுகிற போது அந்த வசனம் நமக்கு தைரியம் கொடுக்கிற பொழுது அந்த வார்த்தைகளினால் நாம் திடன் அடைந்து விடுகிறோம். அந்த திடப்படுத்துதலினால் தான் நம்முடைய வாழ்க்கை நற்கிரியைகளால் நிரம்புகிறது. மரியாளுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாளாம். மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்கிறதிலே பரபரப்பாக இருந்தாள். இயேசுவுக்காகத்தான் அவளும் செயல்பட்டாள். ஆனால் பற்பல வேலைகளை செய்கிற பரபரப்பிலேயே அவள் காணப்பட்டாள். ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்க அவளால் முடியாதிருந்தது. இவள் இந்த மதலேன் மரியாள், இந்த மரியாள் பாருங்கள், வசனத்தினால் அவள் நிரப்பப்பட்டிருந்த பொழுது அவளால் நற்கிரியை செய்ய முடிந்தது. ஆண்டவருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்து விலையேற பெற்ற பரிமள தைலத்தை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி கூந்தலால துடைத்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்து கனப்படுத்தின போது, ஏன் இந்த பரிமள தைலத்தை வீணாக்கினாய், ஏழைகளுக்கு இதை விற்று கொடுத்திருக்கலாமே என்று சொன்னபோது ஆண்டவர் இயேசு சொல்கிறார், இவளை தொந்தரவு படுத்தாதீர்கள். ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? இவள் என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாளே என்று ஆண்டவர் சொன்னதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து நல்ல வசனத்தினாலும் நற்கிரியைகளினாலும் இந்த மரியாள் ஸ்திரப்பட்டதினால்தான் இருட்டோடே கல்லறைக்கு எழுந்து போய் இயேசுவின் உயிர்த்தெழுதலை காணும்படியான ஒரு பலத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். சீஷர்கள் கூட யூதர்களுக்கு பயந்து துயருற்று அழுது கொண்டு கதவுகளை பூட்டி வைத்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆனால் இந்த மரியாளுடைய வாழ்க்கை பாருங்கள், வசனத்தினாலும் நற்கிரியைகளினாலும் அவளுடைய இருதயம் ஸ்திரமடைந்திருந்ததினால் இருட்டென்று பார்க்கவில்லை, கல்லறை என்று பார்க்கவில்லை, அந்த போர்ச்சேவகர்கள் காவலர்கள் அங்கு நிற்பார்களே என்று பார்க்கவில்லை. அவள் கல்லறைக்கு ஓடினாள். இயேசுவை எப்படியாவது நான் பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து அவள் ஓடின போது இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுந்த பிறகு அவளுக்கு தோன்றி தன்னை வெளிப்படுத்தினதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நல்ல வசனத்தினாலும் நற்கிரியைகளினாலும் ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்தினால் நாம் கடைசி பரியந்தம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக நம்மாலும் வாழ முடியும். நம்மையும் அவர் தேற்றுவார். அதற்காகத்தான் நாம் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, தர்மையான நேரத்தில் ஆண்டவரை யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரை என்னுடைய இருதயத்தையும் நீர் தேற்றி நல்ல வசனத்தினாலும் நற்கிரியைகளினாலும் என்னை ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் எந்தெந்த காரியத்தில் உடைந்து போயிருக்கிறார்களோ, நொறுங்கி போயிருக்கிறார்களோ, பலவீனப்பட்டு போயிருக்கிறார்களோ நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களை தேற்றி திடப்படுத்த வேண்டும். நல்ல வசனங்களை அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி அவர்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். அந்த வார்த்தையின் பலத்தினால் அவர்கள் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக ஸ்திரப்பட வேண்டும். ஆண்டவரே, நல்ல வசனத்தினாலும் நற்கிரியைகளினாலும் ஸ்திரப்பட்ட அவர்கள் ஆண்டவரே
ஆண்டவரை கடைசி பரியந்தம் உம்மை பின்பற்றி உம்மை அறிவிக்கிறவர்களாக, உமக்காக வாழ்கிறவர்களாக, உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாக அவர்கள் காணப்பட ஒவ்வொருவர் வாழ்க்கையையும் ஸ்திரப்படுத்தும். அது கரங்களில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.